ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு ஒரு பத்தி பக்க போறோம் பாத்துக்கலாம். டிஎன்ஓஎஸ்சி ரெக்கமெண்ட்ல இருந்து நம்மளுக்கு டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. டிஎன்ஓஎஸ்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு மாநகராட்சி துறையில் இருக்கக்கூடிய சமூக நலத்துறையிலிருந்து மாவட்ட வாரியாக வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 35,000 பிளஸ் அதற்கு மேல அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்குது, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியாகவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு சில மாவட்டங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கோம். சோ அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணி டெய்லி நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸுமே நீங்க உடனுக்குன்னே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட். இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி துறையிலிருந்து வரக்கூடிய எல்லாமே இந்த வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ இது நீங்க யாரெல்லாம் திருப்பூர்ல இருக்கீங்க அப்படின்னோ அல்ல அது சுற்றுப்புறத்துல இருக்கீங்களோ, சோ இந்த லிங்கை வந்து நீங்க எப்பவுமே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா இதுல போடுற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ரெக்கமெண்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். 7/6/2024 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. 21/6/2024 வரைக்கும் தான் டைம் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ குயிக்கா இப்பவே நீங்க அப்ளை பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்னு தபால் மூலமாகவோ இல்ல ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ இல்ல அப்படின்னா நேரடியாகவோ நீங்க கொண்டு போய் வந்து சேர்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த நோட்டிபிகேஷன் எடுத்து வச்சுட்டோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மற்றும் உடுமலைப்பேட்டை இந்த 2 டிஸ்ட்ரிக்டுக்கும் இருக்கக்கூடிய மொத்தம் வந்து 3 வகையான பணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைய நிர்வாகி, களப்பணியாளர், பல்நோக்கு உதவியாளர், இந்த 3 பணிக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 21/6/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் போய் சேரணும். அப்ளிகேஷன் போய் சேர வேண்டிய அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா சமூக நல அலுவலர், அறை எண் 3536, தரைதள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர். இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 21/6/2024 5:30 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் போய் சேரணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மைய நிர்வாகி. இதுக்கான மாத சம்பளம் 35,000 ரூபாய். இதுக்கான வயது வரம்பு அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஒரு கால பணியில கொடுத்திருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா MSW, அதாவது மாஸ் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா மாஸ்டர் இன் லா முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா மாஸ் ஆஃப் பிசிக்காலஜி, சோசியாலஜி. இந்த கல்வி தகுதி தான் அடுத்து வரப்போற 2 போஸ்டிங்ஸுமே வந்து காமன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதர தகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா காமன் தான். திருப்பூர் மாவட்டத்துல இருந்து வசிக்கும் பெண் விருப்பம் இருக்கலாம், இல்லைன்னா குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எது வன்முறையிலிருந்து மீட்பு மற்றும் ஆலோசனை வழங்குதல் தொடர்பான பணியில வந்து பாத்தீங்கன்னா 5 வருடம் 2 வருடம் சரி நீங்க ஃபர்ஸ்ட் எலிஜிபிள். இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 24/7 24 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிப்ட்ல வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவது போஸ்டிங் களப்பணியாளர். இதுக்கான மாத சம்பளம் 18,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப் டு 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 5 காலிப்பணிகள் கொடுத்திருக்காங்க. தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா MSW, மாஸ்டர் இன் லா, மாஸ்டர் ஆஃப் பிசிக்காலஜி, சோசியாலஜி முடிச்சிருக்கணும். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கணும். 3 வருடம் அனுமதி இருந்தாலே போதும். 24/7 தான் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் பல்நோக்கு உதவியாளர், அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்பருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாதம் 10,000 ரூபாய் சம்பளம். அப் டு 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 10வது பாஸ் பண்ணாலும் சரி, ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி, நீங்க வந்து எலிஜிபிள். திருப்பூர் மாவட்டத்தில் வந்து கண்டிப்பாக வசிப்பிருக்கணும். சமையல் மற்றும் அலுவலக தூய்மை பணியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த பாக்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ ஐடி, சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. எந்த உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த டீடைல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். எஜுகேஷன் குவாலிபிகேஷன் 10th 12th டிகிரி, போஸ்ட் டிகிரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ், இதுல எது நீங்க முடிச்சிருந்தாலும் சரி இந்த டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணலாம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா, அப்ப இந்த பாக்ஸ்ல கண்டிப்பா என்ன ஒர்க்ல இருந்தீங்க, உங்களோட போஸ்டிங் என்னவா இருந்துச்சு, எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணீங்க, உங்களோட ஒர்க் எந்த மாதிரி இருந்தது, சோ அதை வந்து இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க இந்த இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த பாக்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணி அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். உங்களுடைய சிக்னேச்சர், எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்ணீங்க, டேட், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி 21/6/2024 ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ இல்ல நேர்முடியா மூலமாகவோ கொண்டு போய் நீங்க வந்து சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.